ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம திரும்புவோம். புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு 14ஆம் அதிகாரம் அதிலே 34வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 14 அதிலே 34. பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனசரேத் நாட்டில் சேர்ந்தார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த இரவு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனசரேத்து நாட்டில் சேர்ந்தார்கள். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த போராட்டமான சூழ்நிலைகளுக்கு ஒரு முடிவை கொண்டு வந்திருக்கிறார். The season of uncertainty is over. அந்த பிரயாணம் தனித்து புறப்பட்ட பிரயாணமாய் இருந்த போதிலும் கரை சேரும் போது கர்த்தர் அவர்களோடே இருந்தார். ஆமென். அக்கறைக்கு அவர்கள் புறப்பட்ட போது படவில் இயேசு இல்லை, ஆனால் கரை சேர்ந்த போது படவில் இயேசு இருந்தார். ஆமென். உங்க வாழ்க்கையில தேவன் நிர்ணயித்திருக்கிற இலக்குகளை நீங்கள் அடையும்படிக்கு விசுவாசத்திலே நீங்கள் புறப்பட்ட காரியங்கள் இந்நாட்களில் நிச்சயமாய் மகிமையாய் நிறைவேறும். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய திட்டங்கள் பாதியிலே ஒரு நாள் நிறுத்தப்படாது. தேவன் உங்களுக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அந்த இலக்குகளை நிச்சயமாய் நீங்கள் சென்று அடைவீர்கள். இந்த இரவு, this is a night of crossover, கடலை கடக்கும் இரவு. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் பழைய ஏற்பாட்டுல செங்கடலை பெரிய அற்புதத்தை தேவன் செய்து செங்கடலை கடந்தார்கள். செங்கடலை கடந்து எங்க போனாங்க அப்படின்னா வனாந்திரத்துக்கு போனாங்க. இந்த பக்கம் அடிமைத்தனம், எகிப்து அடிமைத்தனம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து வந்து ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் தேவன் அற்புதங்களை எல்லாம் செய்து செங்கடலை கடந்தார்கள். அந்த பக்கம் என்ன இருந்துச்சுன்னா வனாந்திரம் இருந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறபடினால் இங்கே கடலை கடந்த உடனே வனாந்தரம் அல்ல, கெனசரேத்து. கெனசரேத்துன்னா என்ன தெரியுமா? கார்டன் ஆஃப் ரிச்சஸ். சோ உங்களை பார்த்து நான் சொல்றேன், ஆண்டவர் ஒரு ஆஸ்திகளின் தோட்டத்திற்குள் உங்களை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. போராட்டமான சூழ்நிலை இருந்தது உண்மைதான். ஆனா அந்த போராட்டத்துல நீங்க தோற்று போகல. அந்த போராட்டத்துல அவர் உங்களை கைவிடல. மாறாக போராடி கொண்டிருந்த நேரத்தில் அவர் உங்கள் படகுக்குள் வந்து உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்து எந்த கரைக்கு நீங்கள் போக வேண்டும் என்று அவர் வாக்கினாலே உரைத்தாரோ அதே கரைக்கு நம்முடைய பிரசன்னத்தினால் உங்களை நடத்துகிறவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Amen. You have started your journey towards a destiny believing his word, but I want to tell you, he is guaranteeing you his presence. அவர் தம்முடைய பிரசன்னத்தையும் சேர்த்து, நான் சொன்னேன் நீ கிளம்பிட்ட, நான் சொன்ன இடத்துக்கு நீ போக, உன் விசுவாசத்தாலே நீ முற்பட்டபடினாலே ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, நான் உன் கூட சேர்ந்துக்கிட்டேன். அல்லேலூயா. நீ துவங்கும் போது தனிமையா துவங்கி இருக்கலாம், ஆனா நீ கரை சேரும் போது நான் உன் படகுல இருப்பேன். அல்லேலூயா. Praise the Lord. I mean, whatever you have started, initiated according to the word of God, believing God, trusting God, the Lord says, when you reach your destiny, your destination, your prophetic destination, Jesus will be with you. Hallelujah. Praise the Lord. அப்போ நான் இந்த இரவிலே உங்களை பார்த்து சொல்கிறேன், நிச்சயமாக நீங்கள் ஒரு
ஆஸ்திகளின் தோட்டத்தை அடைவீர்கள். அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு இந்த ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு இடத்தில் போய் நிச்சயமாய் சேர்வீர்கள். தேவன் உங்களுக்கு என்ன வச்சிருக்கிறாரோ, வாட் எவர் he has prepared, ஆமென், he has promised you, உங்களுக்கு வாக்கு பண்ணார், உண்மைதான். ஆனா அந்த வாக்கு பண்ண இடத்துல அவரே உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த 14ஆம் அதிகாரத்துல இருந்து 3 prophetic situations உங்களுக்கு நான் சொல்ல போறேன். மூணே மூணு prophetic situations. இவைகளை நீங்கள் ஒருவேளை எதிர்கொள்ளலாம், அல்லது இந்த வரும் நாட்கள் அந்த சூழ்நிலைகளுக்குள் கடந்து செல்லலாம். ஆனா அப்படி போகும்போது நீங்க தெரிஞ்சுக்கணும், இந்த தேவன் சகலவற்றை முன்னுரைத்து முன்னாடியே சொல்லி அவைகளை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுகிறவரா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சின்ன சின்ன வசனங்கள் தான் இந்த 3 வசனங்களுமே, ரொம்ப சின்ன சின்ன வசனங்கள். இதே 14ஆம் அதிகாரத்துல அவைகளில் இருந்து நாம் இன்னைக்கு தியானிப்போம். முதலாவது 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 14:18. அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வார். எவைகளை? முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, அப்பா உன் வாழ்க்கையில நான் பெரிய காரியங்களை செய்ய போறேன், ஒரு பெருக்கத்தை ஏற்படுத்த போறேன். ஆனா உன்னிடத்துல குறைவானதை கொஞ்சம் நான் கொடுத்திருக்கேன், ஏதோ உனக்கு கொஞ்சம் நான் கொடுத்திருக்கிறேன், அதை நீ என்னிடத்தில் கொண்டு வா. நான் உன் வாழ்க்கைய பெருக்கமாய் ஆசீர்வதிக்க போகிறேன். இந்த இன்க்ரீஸ் அப்படின்னு அது வரும் பொழுது பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்வாரு, இது வனாந்தரமான இடம். இங்க பாருங்களேன், 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 15வது வசனம். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். ஆமென். சீஷர்கள் என்ன சொல்றாங்கன்றத இங்க நல்லா கவனிங்க. சாயங்காலமான போது அது ஒரு டைம், அதாவது சூரியன் என்ன செஞ்சிருச்சு, அஸ்தமிக்க போகுது. சாயங்காலம் ஆன போது அவருடைய சீஷர் சொல்றாங்களா, ஆண்டவரே இது வனாந்தரமான இடம். சோ இந்த லிமிட்டேஷன்ஸ், அவங்க சொல்ற மட்டுப்படுத்தும் சகல காரியங்களும் மனுஷர்களுக்கு பொருந்தும், ஆனா இயேசுக்கு என்ன செய்யாது, பொருந்தவே பொருந்தாது. அவங்க சொல்றாங்க, இது வனாந்தரமான இடம். ஆண்டவரே இந்த இடம் சரியில்லை, ஆண்டவரே இந்த நேரம் சரியில்லை, ஆண்டவரே. அதுக்கப்புறம் சொல்றாங்க, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி வாங்கும்படி அவங்கள அனுப்புங்க. இது ஒரு ஆடமிக் சிஸ்டம், அப்படிதானே? ஆண்டவர் எல்லாத்தையும் இலவசமா தான் கொடுத்தார். கிரயம் செலுத்துதல் எப்போ வந்துச்சு அப்படின்னா, முத மனுஷன் பாவம் செஞ்ச உடனே ஆண்டவர் சொன்னார், அப்பா நிலத்துல வேர்வை சிந்துனாத்தான்பா அந்த கிரயம் செலுத்துதல். இது எல்லாமே பாத்தீங்கன்னா it is all confined to the first Adam. முந்தின ஆதாமுக்கு அவனுடைய ஸ்டைல்ல இருக்கு எல்லாமே. ஜீசஸ் எந்த அற்புதத்தையும் என்ன செய்யல, காசு கொடுத்து வாங்கவே இல்லை எதையுமே. ஆமென். எல்லாமே சூப்பர் நேச்சுரலா இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னாரு, ஒரு பெரிய ஒரு சம்பூர்ணம், ஒரு நிறைவு, ஒரு பெருக்கம் வருவதற்காக அவர் சொன்ன காரியம். அதுதான் நான் முதலாவது சொல்ல விரும்புகிறேன். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். பிரைஸ் தி லார்ட். உங்ககிட்ட கொஞ்சம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, அதை நீங்க என்ன பண்ணுங்க, அவர்கிட்ட கொண்டு வாங்க. ஒருவேளை ஒரு பெரிய காரியத்தை நீங்க செய்யணும், ஆனா உங்ககிட்ட கொஞ்சம் தான் பணம் இருக்கு, உங்ககிட்ட கொஞ்சம் தான் படிப்பு இருக்கு, உங்க ப்ரொஃபைல், உங்க சிவி அதுல அவ்வளவு டீட்டெயில்ஸ் இல்ல, ஏதோ கொஞ்சம் தான் இருக்கு, பரவாயில்ல, அதை அவரிடத்தில் கொண்டு வாருங்கள். ஆண்டவரே உங்ககிட்ட நாங்க தர்றோம், நீங்க தான் இத அப்ரூவ் பண்ணணும், நீங்க தான் இதை நடத்தணும், நீங்க தான் எங்களுக்கு முன் செல்லணும். நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். எனவே முதலாவது நான் சொல்லுகிற விஷயம், என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். வாட் எவர் இட் இஸ்,
your insufficiency or anything that is lacking, take it to the Lord. அவரிடத்தில் என்ன பண்ணுங்க? கொண்டு போங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அவைகளை பெருக செய்கிற தேவனாய் இயேசு இருக்கிறார். ஒரு முறை பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன், மீன்கள் பெருகுமா? மீன்கள் பெருகுமான்னா எல்லாரும் என்ன செய்வான்? அறிவுள்ள எல்லாருமே பெருகும் தான் சொல்லுவோம். ஆமா, நல்லா பெருகும், மீன் பெருகும். ஏன்னா நாங்க நம்புறோமே. we believe in science. So நிச்சயமா மீன் என்ன செய்யும்? பெருகதான் செய்யும். It will multiply. But what about a cooked fish? சமைக்கப்பட்ட மீன் பெருகுமானா அது பெருகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதையும் பெருக வைத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இங்க சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்ற இடத்துல அற்புதத்தை செய்கிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சிஸ்டர் ஜோஸ்ஃபைன் ஃப்ரம் நியூ ஜெர்சி, நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு காட்டுறாரு, உங்களுடைய ஹார்ட் இஸ் பர்டன்ட், உங்க இருதயம் பாரப்பட்டிருக்கிறது. சில நாட்களாக நீங்கள் திரும்ப 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 ஜெபம் பண்றீங்க, ஆண்டவரே என்னை மறந்துட்டீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இல்ல உன்னை நான் மறக்கல. இந்த வருஷத்தின் துவக்கம் அற்பமா தான் துவங்கி இருக்கிறது, ஆனால் சம்பூர்ணமாய் தேவன் உங்களை நடத்த போகிறார். அவருடைய கரம் உங்க மேல இருக்கிறதையும் உங்களுடைய எல்லைகள், இந்த எல்லைகளுக்குள்ள கர்த்தருடைய பாதுகாப்பு வருவதையும் நான் பார்க்கிறேன். இங்க மட்டும் இல்ல, நியூ ஜெர்சியில மட்டும் இல்ல, புளோரிடாலையும் ஆண்டவருடைய கிரியைகள் வெளிப்படுகிறத பார்க்கிறேன். Praise the Lord. You are also praying for your children. தேவ ஆவியானவர் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார். நீ எழுதி வைத்திருக்கிறாயே, அவைகளிலே நான் அற்புதம் செய்வேன் ஆண்டவர் சொல்றார். Praise the Lord. Amen. You will never be disappointed. ஆண்டவரே, எனக்காக இல்ல ஆண்டவரே, உங்க நாமத்துக்காக என்னை விட்டு கொடுக்காதீங்க, எனக்கு ஒரு சாட்சி வரணும், நிச்சயமா ஆண்டவர் செய்வார். Praise the Lord. இதே இடத்துல இதே நெட்வொர்க்ல நீங்க சாட்சி சொல்லுவீங்க, கர்த்தர் இவ்விதமாய் செய்தார் என்று சீக்கிரத்திலே சொல்லப்படும். தேவனுடைய நகரமே உன்னை குறித்து அநேக விசேஷங்கள் வசனிக்கப்படும் என்று 87ஆம் சங்கீதத்திலே சொல்லி இருக்கிறது. கர்த்தர் அப்படியே செய்ய உண்மையில் அவரா இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இந்த சூழ்நிலை உண்மைதான், இது வனாந்தரமான இடம் தான், இதெல்லாம் every limitation is a limitation to us but not to him. ஆமென். கொஞ்சம் தான் இருக்கு, வனாந்தரமான இடம், சாயங்காலம் ஆயிருச்சு, அவ்வளவுதான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே செஞ்சிருக்கணும், அப்பயே யோசிச்சிருக்கணும், இதெல்லாம் ஓகே, பட் என்கிட்ட கொண்டு வந்துடாத. Bring it to me. Whatever the situation that you are in, whatever the challenges, the limitations that you are facing, whatever constraints that you are facing, bring it to the Lord. Take it to the Lord. Hallelujah. அவரிடத்தில் அவைகளை கொண்டு போங்கள். நீங்கள் அறிந்திராத விதத்திலே அவைகளை பெருக செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். காலையிலேயே இந்த அற்புதத்தை பத்தி லேசா சொன்னோம், அப்படிதானே? ஆண்ட்ரூ கொண்டு போய் சொல்றாரு, இங்க ஒரு பையன்ட்டதெல்லாம் இருக்கு, ஆனா இதை வச்சு என்ன பண்ண போறீங்க தெரியலையே, என்ன பண்ண முடியும் இதை வச்சு? ஆமென். So Andrew was seeing there was a possibility, the least possibility இருந்துச்சு, இதெல்லாம் இப்படி கொஞ்சமாவது இருக்குதே இங்கன்னு. ஆனா அந்த நேரத்துல ஆண்டவர் என்ன பார்க்கிறாருன்னா, வெறுமையான 12 கூடைகள். ஹல்லேலூயா. இங்க கொஞ்சோண்டு வச்சிருக்கிற பையன் மட்டும் இல்லப்பா, ஒண்ணுமே இல்லாத 12 கூட இருக்குங்க. அந்த 12 கூடைகளையும் நான் நிரப்ப வல்லவராயிருக்கிறேன். So God is seeing beyond your need. He wants to perform beyond your need. உங்க தேவையை தாண்டி அவர் சகலவற்றையும் நிரப்ப விரும்புகிறார். 2 வெறும் படகுகள். ஆண்டவர் பாருங்க, அற்புதம் செய்ய தெரிந்து கொண்டதெல்லாம் வெறும் கூடைகள். இங்க ஒரு பையன்ட்ட கொஞ்சம் இருக்கு, பரவாயில்ல, கொஞ்சமே இல்லாத வெறுமையான கூடைகள் 12 இருக்குப்பா, அதை நான் நிரப்புகிறேன். வெறுமையான படகு 2 நிக்குது, அதை நான் நிரப்புகிறேன். வெறுமையான கச்சாடிகள் 6 இருக்கு, அதை நான் நிரப்புகிறேன். ஹல்லேலூயா. தேவன் இந்த இரவிலே உங்களோடு பேசுகிறார். இந்த நாள் காலையில தொடங்கினதே ஒருவேளை வெறுமையில் நீங்க தொடங்கி இருக்கலாம், ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய எல்லா எல்லைகளையும் நான் நிரப்ப உண்மையிலவரா இருக்கிறேன். Bring it to me. உன்கிட்ட என்ன இல்லையோ அதை என்னிடத்தில் கொண்டு வா. எது குறைவா இருக்கிறதோ அதை கொண்டு வா, நான் நன்மையினாலே நிரப்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். சோ முதலாவது அதுதான்
18ஆம் வசனத்தை தான் முதலாவது வாசிச்சோம். அது என்ன அப்படின்னா, என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இரண்டாவது 27வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். ஆமென். இரண்டாவது, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். நான் தான், பயப்படாதிருங்கள். அதான் இரண்டாவது. Fear not. பயப்படாத, நான் தான். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் அப்படின்னா இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த பகுதியில 3 விதமான பயங்கள் இருக்கு, நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி சொல்றாரு, இட்ஸ் மீ, நான் தான். ஏன் அது சொல்ல வேண்டியிருந்துச்சுன்னா, அவங்க அவரை அந்த இடத்துல எதிர்பார்க்கவே இல்லை. Jesus appeared to them in a place where they did not expect. இங்க வருவாருன்னு அவங்க நினைக்கல. ஏன்னா அவர் தான் போக சொன்னதே. நீங்க போங்க பாட்டாரு. அவர் அங்க இங்க மலையில உட்கார்ந்து இருக்கிறாரு, நீங்க போங்கன்ட்டாரு. இவங்க எதிர்பார்க்கவே இல்லை. உங்களை பார்த்து நான் சொல்றேன், உங்க லைஃப்ல ஜீசஸ் நீங்க எதிர்பாராத இடத்தில், எதிர்பாராத விதத்தில், எதிர்பாராத நேரத்தில் இடைப்படுவார். Praise the Lord. I mean, நான் தான், பயப்படாதிருங்கள். இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது 3 பயங்கள் இருக்குங்க. இந்த 3 பயத்தையுமே நான் இன்னைக்கு உங்களோட கூட பேசும்படி விரும்புகிறேன். ஏன்னா ரொம்ப முக்கியமா, இந்த 3 விதத்துல எந்த பயம் உங்க வாழ்க்கையில இருந்தாலும் இன்று அந்த பயத்தை அவர் அப்புறப்படுத்துகிறார். அவர் அந்த பயத்தை எப்படி அப்புறப்படுத்துறாரு தெரியுமா? நான் தான், நான் இருக்கேன் உன் கூட அப்படின்னு சொல்லி அப்புறப்படுத்துகிறார். நம்பர் 1, முதலாவது மத்தேயு 14ஆம் அதிகாரம் அதிலே 5வது வசனத்தை வாசி. ஏரோது அவனை கொலை செய்ய மனதாயிருந்தும் ஜனங்கள் அவனை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியால் அவர்களுக்கு பயந்திருந்தான். So, முதலாவது சொல்லப்பட்டிருக்கிற fear, it is fear about people, fear that is connected to people. இங்க இருக்கிற இந்த நெட்வொர்க்ல இணைந்திருக்கிற யாரா இருந்தாலும் சரி, இது போஸ்ட் லைவ்ல வீடியோல கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, if your fear is connected to people, if your fear is connected to somebody, இந்த இரவு ஆண்டவர் அந்த பயத்தை அப்புறப்படுத்துகிறார். யாக்கோபு லாபானுக்கு பயந்திருந்தான், எதிர்கொள்ளும் ஏசாவுக்கு பயந்திருந்தான். பின்னாடியே துரத்திட்டு வர்ற லாபானுக்கு பயந்தான், எதிரேட்டு வருகிற ஏசாவுக்கு பயந்தான். அந்த பயத்திலிருந்தெல்லாம் அவனை விடுவித்து விலக்கி மீட்டு அவனை இஸ்ரவேலாய் அடையாளப்படுத்தி ஆசீர்வதித்தார். So நான் ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்து சொல்றேன், if your fear is connected to people, maybe your superior or anyone for that matter, இந்த இரவு ஆண்டு சொல்றாரு, அந்த பயத்துல இருந்து நான் அவனை நினைச்சேன் விடுவிக்கிறேன். ஜனங்களை பற்றி ஒரு பயம், அந்த பயத்திலிருந்து நீ விடுவிக்கப்படுகிறாய். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். So some kind of fear about people. பாஸ்டர், நான் ஒரு பிரச்சனையில மாட்டிட்டேன், அது நிமித்தமா நான் அவரை பார்த்து பயந்துருக்கிறேன், அவன் இன்னைக்கு என்ன பண்ணுவானோ தெரியல. டோன்ட் வரி, ஆண்டவர் உனக்கு ஆதரவா இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் உனக்கு வாக்கு கொடுத்த, நான் தான் உன் சூழ்நிலையில, உன் பிரச்சனையில உன்னை தேடி வந்திருக்கிறேன், நான் தான் உனக்கு அற்புதம் செய்கிறேன். ஸோ த ஃபர்ஸ்ட் fear about people. ஸோ ரெண்டாவது என்ன ஃபியர் அப்படின்னா 14:26 வாசிங்க. மத்தேயு 14:26. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். இரண்டாவது பயம் என்ன அப்படின்னா, வெளிப்பாடின்மையினால் வருகிற ஒரு பயம். Fear that comes because of lack of revelation. இயேசுவை பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுன்னா, ஆவேசமா தெரிஞ்சு ஆவேசம், ஒரு வெளிப்பாடு இல்லை.
ஒரு காரியத்தை குறித்து ஒரு வெளிப்பாடு இல்லை அப்படின்னா அது நிமித்தமா ஒரு பயம் வந்துடுது. ஒரு நல்ல உதாரணம் எலியாவுடைய வாழ்க்கை. எலியாவுக்கு ஒரு சேலஞ்ச் வருது, எசபேல் மூலமா ஒரு சவால் வருது. நாளைக்கு உன் தலை உண்மையில் இருந்தால் அப்படின்னு ஒரு சவால் வருது. 24 மணி நேரத்துல நான் உன்னை அழிச்சிருவேன் அப்படின்னு ஒரு சவால் வருது. எலியாவுக்கு என்ன இல்லை அப்படின்னா தன்னை குறித்த வெளிப்பாடு இல்லை. எலாய்ஜா, you are not designed to die. நீ சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியவன். இந்த வெளிப்பாடு அவனுக்குள் இருந்திருந்தால் அவன் நிச்சயமா பயந்திருக்கவே மாட்டான். So sometime lack of revelation, you don't understand God's word. நீங்க அதுல பாருங்க, யோபு 9 அதுல 8 வாசிங்க. யோபு 9 அதிகாரம் 8 வசனம். யோபு 9:8. அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். சமுத்திர அலைகள் மேல் நடக்கிறவர். இந்த வேர்ஸ், இந்த வசனம் அவங்களுக்கு தெரியாது. Sometime your fear is just because you don't have revelation and you don't understand God's word. தேவனுடைய வாக்கியத்தை அறியவில்லை. இவர் இப்படி நடக்கக்கூடியவர் தெரிஞ்சிருந்தா ஆவேசம் நினைத்திருக்க மாட்டாங்க, ஆண்டவரேன்னு சொல்லியிருப்பாங்க. என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, ஒருவேளை சில சூழ்நிலைகள்ல அதை குறித்து ஒரு வெளிப்பாடு இல்லாதபடினால, because you do not know the right revelation, அதனால ஒரு பயம் ஏற்பட்டிருக்கிறதா? ஆண்டவர் சொல்றாரு, அந்த பயத்தையும் நான் மாற்றுகிறேன். Praise the Lord. Fear of any kind, எப்பேற்பட்ட பயமா இருந்தாலும் அந்த பயத்தை அவர் இந்த இரவு மாற்றுகிறார். God wants to make you fearless. Praise the Lord. Amen. மூணாவது பயம் என்ன பயம்? மத்தேயு 14:30. காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து பயந்து. Fear because of a situation. நல்லா தானங்க போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு இப்படி ஒரு சூழல் வந்துருச்சு, ஒரு பயம். அந்த பயத்தை ட்ரிகர் பண்ணது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிறாரு, அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டாய். சோ டவுட் அப்படின்றதான் வந்து சீட். இப்ப பாருங்க, என்ன எதை டவுட் பண்றோம் அப்படின்னா, புயலை பார்த்தோன்னே ஜீசஸே டவுட் பண்றான் பேதுரு. நம்ம நிறைய நேரம் வேர்டை டவுட் பண்றோம். என் வாழ்க்கையில இது ஒண்ணும் அப்படி நடக்கிற மாதிரி, திடீர்னு வந்துருச்சுன்னா ஒரு பயம், நினைச்சிட்டே இருக்கிறது வரவே இல்லைன்னா ஒரு பயம். அப்படி பயப்படுறதுக்கெல்லாம் ரீசன் என்ன? ஒரு டவுட், ஒரு சீட் ஆஃப் டவுட், ஒரு விதை, ஒரு சந்தேகம் என்கின்ற விதை. இது உண்மையிலே ஆண்டவர் தானா? உண்மையிலே அவர் தான் சொன்னாரா? இப்படி இவ்வளவு தூரம் போ சொல்லுவாரா? இது எல்லாம் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த சீட் கால்ட் டவுட். பார்க்கிறான், காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து. ஏன்னா அவனுக்கு தெரியும் வந்து ஜீசஸா இருந்தா, இவர் ஜீசஸா இருந்தா காற்றை அதட்டுகிறவராச்சே இவரு. ஆனா அப்படியே இருக்கே, அதுதான் பயம். ஒரு ஜீசஸ் தானா உண்மையிலேயே? இல்லைன்னா ஒரு ஆவேசம் ஆசையா கூப்பிட்டுச்சா என்னைய? பயம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த இரவு நான் உன்னுடைய பயத்தை என்ன பண்றேன்? உன்னை விட்டு அகற்றுகிறேன். பயம் எப்படிப்பட்ட பயமா இருந்தாலும் சரி, நீ எதிர்கொள்கிற சவால்கள், சூழ்நிலைகள், அதை பார்த்து நீ பயந்திருக்கிறியா? அல்லது தேவ வசனத்தை அறியாததினாலே, உன்னை குறித்து உனக்கு வெளிப்பாடுகள் இல்லாததினாலே பயந்திருக்கிறாயா? அல்லது சில ஜனங்களை பற்றி, சில மனிதர்களை பற்றிய பயமா? மேலதிகாரியை பற்றிய பயமா? எனக்கு எல்லா ஓகே, எங்க வீட்டுக்காரரை பார்த்தாலே பயமா இருக்கு. எந்த பயமா இருந்தாலும் இயேசு அந்த பயத்தை மாற்றுவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு அவர் சொல்ற ஒரே ஒரு இது என்ன தெரியுமா? நான் தான்றார். அவ்வளவுதான். நான் தான், அவ்வளவுதான். பயமே போயிடுச்சு. நீங்க எதை பார்த்து பயப்படுறீங்களோ அதை பார்த்து அவர் சொல்றாரு, நான் தான் அப்படிங்கிறார். நான் தான், நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.
உங்க சூழ்நிலை, உங்களை த்ரெட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலை, ஐயோ என் ஃபியூச்சரே ரொம்ப சந்தேகமா இருக்கேன்னு சொல்ற சூழ்நிலையை பார்த்து அவர் சொல்றார், நான் தான் அப்படிம்பாரு, நான் தான் வந்திருக்கேன், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இந்த இரவு God will show himself for your sake, on your behalf. He will present himself on your behalf. Praise the Lord. Amen. சரி, மூணாவது 32வது வசனம். அவர்கள் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. ஆமென். Praise the Lord. மூணாவது இதான் சொல்ல விரும்புகிறேன். சில காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு, பயங்கரமா காத்து அடிச்சுட்டு இருக்கு. பாஸ்டர் அவருக்கு கூப்பிட்டும் போதும் காத்து அடிச்சிச்சு, நான் முங்கின போதும் காத்து அடிச்சிச்சு, திரும்ப அவர் கையை பிடிச்சி தூக்கி விட்டாரு, அப்பயும் காத்து அடிச்சிச்சு, என் கூடவே நடந்து வராரு, இப்பயும் காத்து அடிக்குது. என்ன பாஸ்டர் அது ஒன்றும் புரியலையே. காத்து அடிக்கிட்டோம். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, காத்து அடிச்சுட்டு போகுது, ஆனா உன் படகில் அவர் காலடி எடுத்து வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அவருக்கு தெரியும், இந்த காத்து இருக்கட்டும், ஆனா நான் படகுல காலை வச்ச உடனே அந்த படகு ஒரு கரையை பிடிக்க வேண்டியதா இருக்கிறது. அதுக்கு பிறகு காத்துக்கு என்ன இல்லை, இடமே இல்லை. என்ன ஆண்டவர் சொல்றாரு, just because he wants you to reach the promised destiny, உன்னுடைய புயல், the storm will be made calm. உன் புயல் அமருகிறது. அல்லேலூயா. praise the Lord. ஆமென். பாருங்க, அவர் கால் எடுத்து வச்ச உடனே வேதம் சொல்கிறது, காத்து நின்றுச்சு, படவில் உள்ளவர்கள் அவரை அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. praise the Lord. ஆமென். நீங்க அவர் அறிந்து கொண்டாதான் கரையில் இருக்கிறவர்கள் அவரை இன்னார் என்று அறிந்து கொள்வார்கள். இயேசு போய் அந்த சீஷர்களோட போய் அந்த கரையில போய் இறங்கினாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் அவர் இன்னார் என்று அவங்களுக்கெல்லாம் தெரிந்தது. உங்க மூலமா, உங்க படகுல நடக்கிற அற்புதங்கள் மூலமா, உங்க குடும்பத்துல நடக்கிற அற்புதங்கள் மூலமா நீங்க அவரை அறிந்து கொள்ளும் போது, நீங்க போய் சேருகிற இடத்தில் இருக்கிற எல்லாரும் அவரை அறிந்து கொள்வார்கள். பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? சோ 3 காரியத்தை தான் ப்ராஃபட்டிக்கா இந்த இரவு நம்ம தியானித்திருக்கிற. ஒன்று, குறைவா இருக்கிறவைகளை அவரிடத்தில் கொண்டு போங்கள். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் பெருகணும்னு நினைக்கிறீங்களோ, ஆண்டவரே என் கையில கொஞ்சம் இருக்கு, அது நானே சமைச்சது, அதுக்கு மிளகா பொடி போட்டது நான் தான், உப்பை போட்டது நான் தான், எண்ணெயில வறுத்தது நான் தான், இதுக்கு மேல அது ஒன்னும் ஆறுக்கு வாய்ப்பே இல்லை, ஆனா அதையும் நீங்க பெருக வைப்பீங்க அவர்கிட்ட கொண்டு போயிட்டீங்கன்னா. அல்லேலூயா. praise the Lord. Maybe what you are holding, the limitation, the limited resource, maybe you are a reason for that. உங்களாலதான் அது அப்படி இருக்குதா இருக்கும், ஆனா அவர்கிட்ட கொண்டு போயிட்டா அவர் அதை பெருக பண்ண உண்மையுள்ளவராக இருக்கிறார். praise the Lord. ஆமென். கொஞ்சமா இருக்கிறவைகளை அவரிடத்தில் ஒப்புவியுங்கள், அவரிடத்தில் அதை கொடுத்து விடுங்கள். அல்லேலூயா. அவர் நிச்சயமா அற்புதமா நடத்துவார். சாரிபாத் விதவையை பற்றி உங்களுக்கு தெரியும். ஒரு பிடிதான் இருந்துச்சு, ஒரு பிடிதான், கொஞ்சோண்டு என்னதான், அதை கொண்டு போய் கர்த்தருடைய சமூகத்தில் கொடுத்த போது எடுக்க என்ன பண்ணுச்சு தெரியுமா, வந்துகிட்டே இருந்துச்சு. சோ குறைவானவைகளை அவரிடத்தில் கொண்டு போங்கள். அதுதான் முதல் ப்ராஃபட்டிக் வேர்ட். ஆண்டவர் உங்களுடைய எல்லாவற்றையும் சந்தித்து அந்த வெறுமையா இருக்கிற கூடைகளை, அந்த 12 கூடைகளை நிச்சயமா நிரப்புவார். 5000 பேர் திருப்தியா சாப்பிட்டாங்கன்றதை தாண்டி அந்த கூடை நிரப்புற வரைக்கும் அவர் கிரியை செய்யாம இருக்கவே மாட்டார். சோ சகல சம்பூர்ணத்தையும் கொண்டு தேவன் உங்களை நிறைப்பார், திருப்தி செய்வார். 2வது, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள். உங்க பயம் எதுவா இருந்தாலும், there is somebody who's all willing to be with you and face your fear. உன்னுடைய பயம் எதுவோ அதற்கு அவரே உனக்காய் எதிர்படும்படி, நான் தான் என்று எதிர்படும்படி உண்மையிலவராய் இருக்கிறார். உங்க பயம் எப்படிப்பட்ட பயமா இருந்தாலும் அந்த பயத்தை நீக்கி உங்க வாழ்க்கையில அவர் அற்புதம் செய்ய உண்மையிலவரா இருக்கிறார். 3வதாக, அவர் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது.
சோ உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்து கொண்டிருக்கிற தத்தளிப்புகள், தவிப்புகள், ஆண்டவரே நீர் என்னை தூக்கி எடுத்த பிறகும், நான் கடல் மேல நடக்கிற பிறகும், விசுவாச நடை போட்ட பிறகும் என்னுடைய காற்றுகள் ஓயவில்லையே, புயல் அடங்கவில்லையே, கவலைப்படவே படாத. உன்னின் கரத்தை பிடித்தவர், உன்னை தூக்கி எடுத்தவர் உன் கூடவே வந்து உன்னுடைய படகுல ஏறுவார். எல்லா காற்றும் அமர்ந்து விடும், நீ கரை சேருவாய். விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே கண்களை மூடி நம் பரலோக தேவனே, பரலோக தேவனே, ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நீர் ஆவியாயும் ஜீவனாயும் அனுப்புகிறதற்காய் நன்றி தகப்பனே. ஆண்டவரே, யார் யார் இந்த வார்த்தைகளை விசுவாசத்தில் பெற்றிருக்கிறார்களோ, யார் யார் ஆவியில் அந்த வார்த்தைகள் கிரியை செய்து ஊழியம் செய்திருக்கிறதோ, அவர் எல்லாரும் அற்புதங்களை காணும்படி கிருபை செய்தருளும் தகப்பனே. எங்கள் மேல் எவ்வளவு கரிசனை உள்ள தேவனே, எவ்வளவா எங்களை நேசிக்கிறீர். குறைவானவைகளை உம்முடைய கரங்களிலே நாங்கள் படைக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் உம்முடைய பாதங்களில் படைக்கிறோம். ஆண்டவரே, நீர் பெருக்கத்தை உண்டு பண்ணி வெற்றிடங்களை நிரப்ப உண்மையுள்ள தேவன் தகப்பனே. ஆண்டவரே, எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி விடுவித்து எங்களை மீட்கொள்ளுகிற தேவனா இருக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் பயப்படுகிற சூழ்நிலைகளை நீரே எதிர்கொள்ளுகிறீர். நான் தான் என்று எதிர்கொண்டு அந்த பயங்களை எல்லாம் மாற்றுகிறீர். பயத்தை மாற்றி பரவசத்தை ஏற்படுத்துகிறீரப்பா. அது மாத்திரமல்ல, பரலோக தேவன், இந்த நாள்ல நாங்க தியானித்திருக்கிறோம். நீர் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்து விட்டது. இனி எதிர்ப்புகள் இல்லை, இனி தடைகள் இல்லை, இனி ஒன்றும் எங்களை நிறுத்தி போட முடியாது. நீர் விரும்புகிற கரையிலே நீரே எங்களை கொண்டு போய் சேர்க்கிறீர். கடலை கடந்து கனசரேத்தில் கால் மிதிக்கும்படி, ஆஸ்திகளின் தோட்டத்தில் கால் மிதிக்கும்படி, ஆண்டவரே, அற்புதங்கள் நடந்த இடத்தில் கால் மிதிக்கும்படி கிருபை செய்யும் அப்பா. ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதிலும் அப்படியே நீர் கிரியை செய்யும். இந்த 3 காரியங்களையும் நிறைவேற்றி தாரும். உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அனுப்பின இந்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை தருகிறோம். இந்த வார்த்தைகள் தொடர்ந்து எங்களுக்கு ஊழியம் செய்யட்டும். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் குறைந்து இன்னும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென்.